உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க உயிருக்கும் ஆபத்து இருக்குங்க ஐயா. எப்படி உங்களுக்கு மரண பயம் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு பயம் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா இவங்க உங்களை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. உங்களை நலம் விசாரிக்கிறாங்க, ஏதாவது வேணுமான்னு தானே கேட்கறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட சொல்லுங்க, எங்களை எல்லாம் விட்டுட்டு சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க எல்லாம் எங்க பேச்சும் கேட்க மாட்டாங்க, உங்க பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதான் பண்ணுவாங்க. அட, ஒரு வாட்டி சொல்லிதான் பாரு. சொல்ல மாட்டேங்கிற, ஏன்னா நீங்க எல்லாரும் இவங்களோட சேர்ந்து இருக்கீங்க. ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு இன்னொரு மதத்தை பத்தி நம்ம தப்பா பேசணும்? இங்க பாருங்கக்கா, நீங்க அவங்கள தீவிரவாதின்னு சொல்றீங்க, ஆனா அவங்க குழந்தையோட இங்க வந்திருக்காங்க. ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, பெத்த குழந்தை யாராவது இப்படி பிரச்சனையில மாட்டி விடுவாங்களா? அப்புறம் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களோட டெலிவரிக்காக இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. தப்பு ஹிந்துவும் இல்ல, முஸ்லிமும் இல்ல, தப்பு இவங்கெல்லாம் தான். இவங்களுக்குலாம் எந்த மதமும் இல்ல. இந்த நேரத்துல போய் நாம இப்படி அர்த்தம் இல்லாம சண்டை போடலாமா? நாம எல்லாரும் இப்போ ஒத்துமையா இருக்கணும். நிச்சயமா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா சொன்னீங்க. இதுல யார்தோ எந்த தப்பும் கிடையாது. இந்த ராதா அப்புறம் அவளோட மொத்த குடும்பத்தையே தவிர இன்னைக்கு இவங்களாலதான் இந்த ஹைஜாக்கர்ஸ் பிளேன்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். எங்க குடும்பத்தை தேவையில்லாம இதுல இழுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ராதா, ஏன் இழுக்க கூடாது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த ஹைஜாக்கர் சொன்னாங்க, உங்க குடும்பத்தோட உதவியால தான் அவங்க ஆயுதத்தை கொண்டு வந்தாங்கன்னு. பத்தாததுக்கு இதோ இவன் வேற. இவன் உங்க வீட்டுல வேலை செஞ்சு வேலைக்காரன் தானே. நீங்களும் இந்த ஹைஜாக்கர்ஸோட கூட்டு கலவானீங்கன்னு எனக்கு தோணுது. மரியாதையா உளறத நிறுத்துங்க, இல்லன்னா என்ன பண்ணுவராதா? அவங்க கிட்ட சொல்லி என்னைய கொலை பண்ணிடுவியா?
ஏ தாமினி, உங்க எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ராதா அப்புறம் இவ மாமியார், இவங்க 2 பேரும் ரொம்ப ஆபத்தானவங்க. நிச்சயமா இந்த ஹைஜாக்கர்ஸ்க்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ப்ளீஸ் என்ன நம்புங்க. தாமினி, ஏன் இப்படி கேவலமா பழி போட்டுட்டு இருக்க? போதும், நீங்க நிறுத்துங்க முதல்ல. இன்னைக்கு உங்களால தான் நாங்க எல்லாருமே மாட்டிட்டு இருக்கோம். உங்களை சும்மா விட மாட்டோம். ஓ ஓ, ஐயோ அவங்கள விடுங்க. என்ன பண்றீங்க? விடுங்க அவங்கள. ஓ, நோ. ராதா, அவங்கள விடுங்க. மிஷன் ஹாப்பி தீபாவளியா? ஆமா, இவங்களுக்கெல்லாம் என்னதான் வேணும்? அவங்க பிளேனை பிளாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிளாஸ்ட்? அப்படின்னா பிளேன்ல பாம் இருக்கா? அப்புறம் அவங்க பாம் செய்யறத நானே என் கண்ணால பார்த்தேன். அந்த பிளேனை ஹைஜாக் பண்ணி பாம் வச்சு வெடிக்க வைக்கிறதையும் நான் கேட்டேன். நம்ம ஃப்ளைட் நம்பர் 80 17820 ஹைஜாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்க பெரிய பிளாஸ்ட் நடக்கும். ஓ காட், அப்ப பிளேன்ல ஹைஜாக்கர்ஸ் கிட்ட பாம் இருக்கிற விஷயம் பிளேன்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் யாருக்குமே தெரியாதா? போலீஸ் அண்ட் ஏடிசிக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இவங்க நம்ம நாட்டுக்குள்ள மத கலவரத்தை ஏற்படுத்த பார்க்கறாங்க. ஆனா மோகனையா, இவங்க இங்க விமானத்துல உட்கார்ந்துட்டு இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? எப்படி இவங்களால மத கலவரத்தை ஏற்படுத்த முடியும்? இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க இந்த பிளானை எப்படி செயல்படுத்துவாங்க? இதுதான் இவங்களோட பிளானா இல்ல வேற ஏதாவது பண்ண போறாங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.